வீட்டில் ரொம்ப நாளாக கிரைண்டர் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ கிரைண்டர் பார்க்கலாம் அப்படின்னு பக்கத்தில் உள்ள கடைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டர் பளிச்சுன்னு டக்குன்னு அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த கிரைண்டர் பேர் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ரினோ ப்ளஸ். எப்பயுமே எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்குவேன். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பில் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை பிராண்டோடைய ப்ரமோஷனல் வீடியோவும் கிடையாது, அந்த ஷாப்போட ப்ரமோஷனல் வீடியோவும் கிடையாது. ஸோ நான் எந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், இது எப்படி யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்க. இந்த பட்டர்ஃப்ளை ரினோ கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் பார்க்கலாம். இந்த பட்டர்ஃப்ளை ரினோ ப்ளஸ் கிரைண்டரை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மூடி கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரம்மை மூடி வைக்கிற மூடி. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் திருவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மேக்கர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் சப்பாத்தி மாவும் தண்ணி உப்பு போட்டு விட்டாலே பார்த்தீங்கன்னா அரைச்சி அது மாவாக கொடுத்துரும். ஸோ அந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோனை டைட்டாக பிடிச்சிக்க ஒரு கேப் கொடுப்பாங்களா, அந்த கேப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா வீல் மாடல் ஸ்டோன். நான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டோன் எந்த மாதிரி ஸ்டோன் கிடைக்கணும்னு நினச்சேன்னா கோனிக்கல் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் முதல்ல ஒரு கம்பெனியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் சௌபாக்கியான்னு நினைக்கிறேன். அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கல் கிடைக்கும் தான் நான் நிறைய சர்ச் பண்ணேன், ஆனால் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ கடைசியாக இந்த கிரைண்டர் வாங்கிட்டு வந்தேன். இது ஆப்ஷனலாலாம் வாங்கலை, ஸோ பார்த்தோன்னா பிடிச்சிருந்து அப்படின்றதுக்காகலாம் வாங்கினேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வரைக்கும் நீங்கள் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை லோகோ பார்த்திங்கன்னா லைட்டாக அழிஞ்ச மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் நல்லா பிரைட்டாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ் அப்படின்ற பட்டன் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங் லுக்கு அந்த டிசைன்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த கிரைண்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பாக சொல்லணுங்க. இந்த கிரைண்டரோட ஆர்பிஎம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1300 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 years வாரண்டி தராங்க மோட்டருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பாடி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 28.5 சென்டிமீட்டர் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வித்து 30.5 சென்டிமீட்டர் வித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஎம் 1300 இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக கொஞ்சம் டைம் ஒரு 10 to 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி தோசைக்கான மாவு ஈஸியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு இந்த கிரைண்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஏதாவது வேஸ்ட் அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி லைட்டாக சும்மா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கல்லெல்லாம் புதுசாக கொத்தி வச்சுருப்பாங்க. அதில் நிறைய டஸ்ட் இருக்கும், நிறைய மண் இருக்கும், சில கல்லுலாம் உடஞ்சி உலாமல் கூட இருக்கும். ஸோ இப்படி அரைச்சி அதை கீழே ஊற்றிடுங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை இதேமாதிரி பண்ணிட்டீங்கன்னா 3ஆவது தடவை கிரைண்டர் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஸோ அவங்க கற்றுக்கோங்க. மோட்ரு சூடாகக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லா கிரைண்டர்லேயுமே காற்று போயிட்டு வர்றதுக்காக ஒரு சின்ன கேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 months ஆகிடுச்சு. இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்குது. இதோடைய ஆன்லைன் ப்ரைஸ் இப்போது 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 5300 ருபீஸில் இருக்குது. நான் ஜூன் மாதம் வாங்கும்போது இந்த கிரைண்டரோட ப்ரைஸ் 3000 தான். ஸோ பக்கத்தில் உள்ள கடையில் தான் நான் வாங்கினேன். ஸோ உங்கள் வீட்டில் என்ன கிரைண்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.